யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஓகே, இந்த பீச்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லிடுவோம். தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பல பெருமைகள் உண்டு. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுப்பட்டினம் என்னும் ஒரு குக்கிராமம், இங்கே குட்டி மெரினா பீச் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம டெல்டா பீச் உருவெடுத்திருக்கு. சுமார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 நபர்கள் 15 நபர்கள் தங்களுடைய ஒரு சிறிய பொழுதுபோக்கிற்காக அங்கே வந்தாங்க. இப்போ தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் டெல்டா பீச்னால் நம்ம ஊரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மல்லிப்பண்ணா ஹார்பார், அதுக்கு பக்கத்தில் மனோரா, அதே ஈசிஆர் ரோட்டில் அதிராம்பட்டினத்திலிருந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டர், பேராவூரணியிலிருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் மெயின் ஈசிஆரில் தான் நம்ம ஊர் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. இங்கே அடிப்படையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய, அருந்தக்கூடிய எல்லா கூல்ட்ரிங்க்ஸு, பானிபூரி, அதே மாதிரி மசால் வடை, அனைத்து தின்பண்டங்கள் எல்லாமே இருக்கும். எந்தவித கெட்ட எண்ணங்களோடும் இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குடும்பத்தோடு எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. ஆமாம், தீய பழக்க வழக்கங்களுக்கு நிச்சயமாக இந்த பீச்சில் இடமில்லை. அந்த அடிப்படையில் அரசும் சார்ந்தவர்கள் நிறைய பேர், கலெக்டர் முதல் நிறைய அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி, எம்எல்ஏ உட்பட நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக கடைசியாக நம்ம கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கூட வந்திருக்கிறாங்க. அரசு சார்ந்த இயந்திரங்களுக்கு நம்ம ஊர் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மனோரா பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைனே சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு 2 வருஷம் கூட ஆகலை, ஆனால் நல்ல ரீச் ஆகிருக்கு. இந்த மக்களுக்கு அடிப்படையாக ஒரு 3 வசதிகள் தமிழக அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சாலை வசதி இல்லை, அதே மாதிரி மின்சார வசதி இல்லை, இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு சரியான முறையில் கழிப்பிட வசதிகள் இல்லை. இந்த 3 முத்தான ஒரு கோரிக்கைகளை அரசு சார்ந்த இயந்திரங்கள் ஏற்படுத்தினால் இன்னும் வருங்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. இந்த டெல்டா பீச்சுன்னு நேம் சொல்கிறீங்களா, பொதுவாகவே இந்த தஞ்சாவூர் மாவட்டங்களுக்காக அந்த நேம்? ஆமாம், நம்ம மாவட்டமே டெல்டா தானே. அப்போ டெல்டா பீச் அப்படிங்கிறது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனால் இது மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு பேர், நாங்கள் வைக்கலை. வந்த மக்களே இதை டெல்டா பீச்சுன்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டாங்க. காலப்போக்கில் அப்படியே உருமாறிடுச்சு. ஓகே, நன்றி.